அடுத்து வந்து மஷ்ரூம் வந்து பொரிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், ஐபவான். வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கி என்ன மச்சான் ஸ்ரீதேவி வந்து ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ரெசிபியோட வந்திருக்கிறா. இது வந்து நீங்கள் சோறு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மிக்சர், பப்படம், கச்சான், மஷ்ரூம் எல்லாம் போட்டு பொரிச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்றதுக்கு வந்து இதே வந்து பப்படம் மாதிரி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இது வந்து சேர்த்து சாப்பிட்றது. ஸோ வாங்கோ என்ன மச்சால் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவா. இந்த மிக்சர் வந்து செய்கிறதுக்கு பப்படம் எடுத்துருக்குறா, அதோட வந்து கச்சான் எடுத்துருக்குறா, மஷ்ரூம் இருக்குது, மற்ற வந்து கருவேப்பிலை, அதோட வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்குறா. மஷ்ரூம் வந்து ஒரு 60 கிராம் மாதிரி எடுத்து சின்ன சின்ன பிச்சு வச்சுருக்குறா. காஞ்ச மிளகாய் இருக்குது, ஒரு 4 காஞ்ச மிளகாய் பெருசு எடுத்து பிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து பொரிச்செடுக்க போகிறா. முதல்ல வந்து பப்படத்தை போட்டு பொரிக்க போகிறா. இந்த இருக்குது இந்த அப்பளம் வந்து பொறி பாட்டுட்டு இப்போ இறக்கி இருக்க போகிறா. அப்புறம்பா ஒரு பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினரில் வந்து இறக்கி இருக்கிறா. 2 வெங்காயம் எடுத்து இதே வந்து பொரிச்செடுக்கிறா. ஸோ இந்த வெங்காயத்தையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்கிறா. ஒரு 3 நிமிஷமாக அதில் இருந்து பொரிச்சோன்ருக்கா. இன்னும் பொறி போடணும். வெங்காயம் 5 நிமிஷமாக அதில் இருந்து பொரிஞ்சோன்ருக்குது. இப்போ ஒரு 8 நிமிஷமாக அதை பொரிச்சிருக்கு. இந்த இருக்குது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல, இப்படி வரைக்கும் அதை இறக்கி எடுக்க போகிறோம். பேப்பர் டவல் போட்ட பிளேட்லேயே ஸ்ட்ரெயினர்லேயே இறக்கி இருக்கிறா. அடுத்து வந்து மஷ்ரூம் வந்து பொரிக்கிறா. ஸோ அந்த மஷ்ரூமை வந்து கழுவுறதுக்கு உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துட்டு நல்லா அந்த தண்ணியை புளிஞ்செடுத்தவா. இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மஷ்ரூமை போட்டு ஒரு 3 நிமிஷம் பொரிச்சிருக்கா. இந்த இருக்குது நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிபட்டுருக்கு. இதையும் வந்து இறக்கி எடுக்க போகிறா. இதில் வந்து 2 உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கா மெல்லிசா. இப்போ இதையும் வந்து கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்க போகிறா. சிரிச்சு சமைக்கணும். இந்த இருக்குது நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. ஆளும் கருக பொரிச்சிடாங்கோ. இப்படி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதையும் இறக்கி இருக்கிறோம். இதில் வந்து கச்சான் இருக்குது, 30 கிராம் கச்சானையும் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த கச்சானை போட்டு 1.5 நிமிஷம் தான் பொரிச்சிருக்கிறா. இதில் வந்து 4 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து பிச்சு வச்சுருக்கா. இதையும் வந்து பொரிச்செடுக்க போகிறா. இதில் 30 செகண்ட்ஸ் பொரிச்சிங்கன்னா காணும். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த மிளகா போட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சோன்றிருக்கடியா. மிளகா நேரம் பொரிக்க தேவையில்லை, டக்குன்னு போட்டுட்டு எடுத்து 3 காம்பு கருவேப்பிலை போட்டு இதே வந்து பொரிச்சிருக்கா. இந்த இருக்குது நல்லா பொரிபட்டுருக்குது. இதில் எல்லாம் பொரிச்சிருக்கு. இந்த பொரிச்ச அப்பளத்தையும் கொண்டு சேர்க்க போகிறா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா. இந்த இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கா. அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்கோ. இதில் வந்து நறுவலில் அரைச்சி காஞ்ச மிளகா பவுடர் இருக்குது. இதையும் வந்து உங்களுக்கு தேவைக்கலான சேருங்கோ.
ஸ்ரீதேவி ஒரு 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்த்துருக்குறா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றா. இருக்கு. இதுதான் இந்த பப்பட மிக்சர் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் என்ன மச்சால் ஸ்ரீதேவி வந்து ஸ்பெஷலாக செய்திருக்கிற மிக்சர். மஷ்ரூம் எல்லாம் போட்டு செய்கிறது நல்லா பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். ஸோ இதை வந்து நீங்கள் ரைஸும் கறி சாப்பிட்றதுக்கு சைடில் வச்சு பப்படத்துக்கு பதிலாக இது எல்லாத்தையும் போட்டு சைடில் வச்சு சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் இது. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். One more thing, I want to say this in English actually. If you are new to my channel and you're not Tamil, and if you're already subscribed to my channel, and if you are not Tamil, please do turn on the CC button from YouTube to get my subtitle. So, மீண்டும் என்னோட இன்ஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபவான்.